கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. வெள்ளைப்போலம் என்கிற இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக இந்த காலை வேளையில் உங்களை சந்திப்பதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. இன்றைக்கு உங்களுக்காக ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். நெகேமியா 4ஆம் அதிகாரம் அதன் 7ஆம் வசனம். எருசலேமின் அலங்கத்தை கட்டுகிற வேலை வளர்ந்தேறுகிறது என்றும் இடிக்கப்பட்ட இடங்கள் அடைக்கப்பட்டு வருகிறது என்றும் சன்பலாத்தும் தொபியாவும் அரபியரும் அம்மோனியரும் அஸ்தோத்தியரும் கேட்டபோது அவர்கள் மிகவும் எரிச்சலாகி. 8ஆம் வசனம். எருசலேமின் மேல் யுத்தம் பண்ண எல்லாரும் ஏகமாய் வரவும் வேலையை தடுக்கவும் கட்டுப்பாடு பண்ணினார்கள். பாருங்க, இங்க என்ன நடக்குது அப்படின்னா, என்ன செய்தும் எவ்வளவு பேசியும் எவ்வளவு அவர்களை மனமடிவாக்கியும் நெகேமியாவும் அவங்க டீமும் இந்த அலங்கம் கட்டுகிறதை நிறுத்தவில்லை என்று இந்த சன்பலாத்து தொபியா கேஷியம்லாம் பார்க்குறாங்க. அவங்களுக்கு ஏற்கனவே எரிச்சலும் கோபமும் உண்டாகி தான் அவங்க நிறைய மனமடிவாக்கும் வார்த்தைகளை பேசிட்டு போனாங்க. ஆனால் அப்படியும் இவங்க தொய்ந்து போகலை அப்படின்னு தெரிந்ததும் இப்போ எரிச்சல் அதிகமாகி என்ன யோசிக்கிறாங்கன்னா, இவங்கள உயிரோட விட்டால் தானே இவங்க இந்த அலங்கத்தை கட்டி முடிப்பாங்க. நாம் இவங்களை எதிர்த்து யுத்தம் பண்ணி இவங்க மேலே விழுந்து இவங்களை கொன்று போடுவோம் அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாரும் ஒரு கட்டுப்பாடு பண்ணுறாங்க. இந்த தகவல்கள் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நெகேமியாவுக்கு வந்து சேருகிறது. நீங்கள் பார்க்கும்பொழுது நெகேமியா 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்கும்பொழுது சொல்லப்படுகிறது, கிட்டத்தட்ட 10 முறை நெகேமியாவுக்கு இன்ஃபர்மேஷன் கிடைக்குது. அவர்களை கொலை செய்யும்படிக்கு இந்த சன்பலாத்து தொபியெல்லாம் கட்டுப்பாடு பண்ணியிருக்கிறாங்க. எந்த நிமிஷமும் உங்கள் மேலே வந்து கொலை தாக்குதல் நடத்தப்படலாம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தகவல் வருது. பாருங்க, இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை உங்களுக்கும் எனக்கும் வருமானா நம்ம என்ன செய்வோம்? யோசித்து பாருங்க. அவங்க என்ன பிளான் பண்ணியிருக்காங்கன்னா, இவங்க அலங்கத்தை கட்டிக்கொண்டே இருக்கும் பொழுது இவங்க எதிர்பாராத விதமாக சடார்னு அவங்க மேலே போய் விழுந்து அவங்கள தாக்கி அவங்கள கொல்லணும். இதுதான் எதிரியுடைய பிளான். இப்போது இந்த மாதிரி ஒரு பிளானை சத்ரு போட்டிருக்கான் அப்படின்னு தெரியும் போது நம்மள எத்தனை பேர் இந்த அலங்கத்தை கட்டுவதற்காக எழுந்து போவோம்? யோசித்து பாருங்களேன். நமக்கு உயிர் பயம் இருக்கும். அப்படி மீறி போகிறோம் அப்படின்னா நம்ம என்ன சொல்கிறது, நம்ம உயிரை பணயம் வைத்து தான் நம்ம போய் அந்த வேலையை செய்கிற மாதிரி அர்த்தம். கரெக்டுங்களா? ஆனால் இங்கே இருக்கக்கூடிய ஆட்கள் பாருங்களேன், அவங்களுக்கு உண்மையிலேயே சோர்வு உண்டாகுது, அவங்களுக்கு பயம் உண்டாகுது. ஆனாலும் நெகேமியா இந்த பிரச்சனையை எப்படி ஹேண்டில் பண்ணுறாரு பாருங்க. அவர் உடனே இரவும் பகலும் ஜாமம் காக்கிற ஜாமக்காரர்களை வைத்தார் அப்படின்னு பார்க்குறோம். அப்படின்னா நைட்டும் டேவும் அவங்கள பாதுகாப்பதற்காக செக்யூரிட்டிஸை வந்து நெகேமியா நியமிக்கிறார். அது மட்டும் இல்லாமல் அவர் என்ன பண்ணுறாருன்னா, சுற்றிலும் அந்த ஜனங்களில் வந்து ஃபேமிலியாக அவங்கள எழுப்புறார். எழுப்பி குடும்பம் குடும்பமாக பாதுகாப்பு வேலையை செய்யும்படி அவங்களை அழைக்கிறார். பாருங்க, நெகேமியா 4:13 வாசிக்கிறேன். அப்பொழுது நான் அலங்கத்துக்கு பின்னாக இருக்கிற பள்ளமான இடங்களிலும் மேடுகளிலும் பட்டயங்களையும் ஈட்டிகளையும் வில்லுகளையும் பிடித்திருக்கிற ஜனங்களை குடும்பம் குடும்பமாக நிறுத்தினேன். என்ன பண்றார் நெகேமியா அப்படின்னா, எல்லாருடைய ஜீவன் காக்கப்படும்படி அந்த வீட்டில் வேலை செய்கிற ஒருத்தர் மட்டும் இல்லை, அந்த வீட்டில் இருக்கிற மொத்த பேரையும் அழைக்கிறார். ஃபேமிலியாக எல்லாரையும் கூப்பிட்டு என்ன பண்ணுறார் அப்படின்னா, அவங்க கையில் வந்து ஆயுதங்களை கொடுத்து அவங்கள பாதுகாப்புக்காக நிறுத்துகிறார். அதுவும் இல்லாமல் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, ஒர்க் பண்ணுறாங்க இல்லையா, அவங்க எல்லாருடைய ஒர்க்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு 100 பேர் இப்போ வேலை செய்யாமல் வச்சுக்கிட்டிங்கன்னா, அதில் 50 பேரை வந்து ஆயுதம் பிடிக்கிறவர்களாக பாதுகாப்புக்கு நிறுத்துகிறார். மிச்சம் 50 பேர் தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வேலைகளை செய்கிறாங்க. அந்த வேலைகளை செய்கிற 50% பேரும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு கையில் பட்டயத்தை வைத்துக்கொண்டு ஒரு கையில் அவங்க வேலைகளை செய்கிறாங்க. இல்லைன்னா தங்கள் இடுப்புகளில் பட்டயத்தை கட்டிக்கொண்டு தங்கள் வேலைகளை செய்கிறாங்க. இப்படி இவங்க டீம் அலர்ட் ஆயிட்டாங்க. இனி இவங்க மேலே விழுந்து இவங்களை ஜெயிக்க முடியாது என்பதை சன்பலாத்தும் தொபியாவும் பார்த்தபோது இவர்களை கொலை செய்ய வேண்டும், இவர்களை எதிர்க்க வேண்டும் என்ற திட்டத்தை விட்டு அவர்கள் ஓய்ந்து போகிறதை பார்க்க முடிகிறது. அதே போல தான் இன்றைக்கு ஒருவேளை சத்ரு நம்மை பயன்படுத்தலாம். ஆண்டவருக்காக நம்ம எழும்பி நம்ம இப்படி ஜெபத்தில் இருக்கும் பொழுது, நம்ம தேவனுக்காக ஊழியம் செய்யும் பொழுது நமக்கு ஒரு மிகப்பெரிய என்ன சொல்கிறது, ஜீவனுக்கான அச்சுறுத்தல் வரும். முதல்ல சத்ரு நம்மளை எப்படி இந்த ஊழியத்தை செய்ய விடாமல் தடுத்திருப்பான் அப்படின்னா, நம்ம இருதயத்தில் மனமடி உண்டாக்க பேசிகிட்டே இருந்திருப்பான். நீ எல்லாத்துக்கு லாக்கிப்பட மாட்ட, நீ இதுக்கு ஒத்து வர மாட்ட, நீ செய்யறதுல நடந்துருமா அப்படின்னு சொல்லி. அப்படியும் நம்ம விசுவாசத்தில் நின்று காரியங்களை துவங்கிட்டோம், நம்மளை தடுக்க முடியலன்னு தெரியும் போது அடுத்து அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, இந்த ஜீவனுக்கு உண்டான விஷயங்களில் ஆபத்து வருகிறதை போல நமக்கு சில காரியங்களை காட்டுவான். நீங்கள் பாருங்களேன், 10 முறைக்கு மேலே நெகேமியாவுக்கு தகவல் வருது, உங்களை கொல்றதுக்காக ஆட்களை வச்சுட்டாங்க, நீங்கள் உங்கள் ஜீவனுக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லி.
அதேபோல நமக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பிரச்சனைக்கு மேல ஒரு பிரச்சனை சரீரத்தில, குடும்பத்தில வந்துட்டே இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஐயோ! இந்த பிரச்சனைகள் எல்லாம் பார்க்கறத விட, நான் ஜெபிக்க ஸ்டார்ட் பண்ண அப்புறம் தான் இவ்ளோ பிரச்சனைகள் மாரி தெரியுது. பேசாம நான் ஜெபத்த நிறுத்திடலாம்னு நெனைக்கிறேன். நான் வந்து தேவனுக்காக எழும்பி எதையாவது செய்யணும்னு நெனைக்கும்போது தான் இவ்ளோ பிரச்சனைகள் வருது. பேசாம நானு இந்த ஊழியத்த கொஞ்சம் நிறுத்திட்டு, நான் இருக்கிற வேலைய பார்க்கலாம்னு நெனைக்கிறேன். என்னால இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ஹேண்டில் பண்ண முடியல. அந்த மனநிலைக்கு நம்ம தள்ளப்படக்கூடாது. பாருங்க, நெகேமியாவுக்கு வராத பிரச்சனையா? நமக்காவது சின்ன சின்ன போராட்டங்கள போல ஏதோ கணக்கு பண்ணி வந்து போகுது. ஆனா நெகேமியாவுக்கு லிட்ரலா உயிர் பிரச்சனை. லிட்ரலா கொலை பண்றதுக்காக அவங்க பிளான் பண்ணியிருக்கிறாங்க. அந்த சிச்சுவேஷன்லயும் நெகேமியா அ இன்னும் அதிகமா ஆட்கள எழுப்பி, அவங்களுக்கு ஆயுதங்களை குடுத்து, அவங்கள எல்லாம் ஜாமம் காக்க வைத்து, ஆனா கர்த்தருடைய வேலைய மட்டும் நிறுத்தாம பார்த்துக்கிட்டார் அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம். அதேபோல ஒருவேள ஸ்டார்ட்டிங்ல இந்த ட்ரபிள்ஸ் எல்லாம் நமக்கு இருக்கலாம். ஆனா இதையும் ஜெயிச்சுட்டோம் அப்படின்னா, அதன் பின்பு சன்பலாத்து, தொபியா நம்மகிட்ட வரப்போறது கிடையாது என்பதை புரிந்து கொள்ளணும். பாருங்க, அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மாரி ஒரு பிரச்சனைய ஹேண்டில் பண்றீங்க. நீங்க ஊழியத்துக்காக எழும்புனதுனால, சரீரத்தில சில பிரச்சனைன்ற பயம் உங்களுக்கு வருது. குடும்பத்தில சில பிரச்சனைன்ற பயம் உங்களுக்கு வருது அப்படின்னா, அதை குறித்து நீங்க பயப்பட வேணாம். நெகேமியா என்ன பண்றாரு? இரவும் பகலும் ஜாமம் காக்கிற ஜாமக்காரர்களை எழுப்புகிறார். நாம என்ன செய்யணும் தெரியுங்களா? ஜெபிக்கணும். நம்ம தேவ சமூகத்தில போய் கேட்கணும். ஆண்டவரே, எங்களுக்கு பாதுகாப்பு கொடுங்க. ஒரு நெகேமியாவே அவருக்கு கீழ வேலை செய்கிற அவருடைய டீமுக்கு இந்த பாதுகாப்பை குடுக்க முடியும்னா, இந்த அஷ்யூரன்ஸ குடுக்க முடியும்னா, என் கீழ வேலை செய்ற உங்களுடைய ஒருத்தருடைய ஜீவனுக்கும் எந்த ஆபத்தும் வராதுன்னு சொல்லி, ஒரு நம்பிக்கையை ஒரு நெகேமியாவுக்கு குடுக்க முடியும் அப்டின்னா, நாம யாருக்காக ஜெபிக்கிறோம்? நம்ம யாருடைய ராஜ்யம் கட்டப்படுவதற்காக ஜெபிக்கிறோம்? நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யம் கட்டப்படுவதற்காக ஜெபிக்கிறோம். நம்ம யாருடைய டீம்ல இருக்கிறோம்? நாம இயேசு கிறிஸ்துவோட டீம்ல இருக்கிறோம். அப்போ நம்முடைய பாதுகாப்பை கர்த்தர் எவ்வளவு கவனமாய் கவனிப்பார். நீங்க யோசித்து பாருங்களேன். நம்முடைய ஜீவனுக்கு சேதம் வர கர்த்தர் விடமாட்டார். அதாவது நான் எப்படி சொல்றேன் பாருங்களேன். நான் ஊழியம் செய்ததுனால, நான் ஆண்டவருக்காக எழும்புனதுனால, என் வாழ்க்கையில எனக்கு இவ்ளோ பிரச்சனை, நான் இன்னைக்கு இல்லாமலே போயிட்டேன். இப்படி ஒரு மனிதனையும் சொல்ல கர்த்தர் இதுவரையிலும் விடவில்லை. அதாவது கிறிஸ்துவுக்காக இழந்தவங்க யாருமே தரித்திரரானதில்ல. கிறிஸ்துவுக்காக சில பாடுகள் அனுபவித்தவங்க யாருமே ஒன்றுமில்லாம கெட்டு போனதில்ல. ஒருவேளை சில காலம் அவங்க அப்படியே ஒடுக்கப்படுகிறதைப் போல காணப்பட்டிருக்கலாம். ஆனா அவங்களுடைய முடிவையெல்லாம் நீங்க பாருங்களேன். அவங்க ஜெயித்தவர்களாக தங்கள் ஓட்டத்தை முடித்திருக்கிறத நீங்க பார்க்க முடியும். பயப்பட வேண்டாம். ஒருவேளை சத்துருவின் பயம் உங்களுக்கு உண்டாகலாம். ஐயோ! நான் தேசத்துக்காக ஜெபிக்கலான்னு போனா, நான் சபைக்காக ஜெபிக்கலான்னு போனா, ஊழியங்களுக்காக ஜெபிக்கலான்னு திறப்புல நின்னா, எனக்கு ரொம்ப பிரச்சனை வருது. என்னால வந்து எனக்கு மனதளவுல நெறைய போராட்டங்கள் நான் பார்க்குறேன். நானே விழுந்துடணும்னு எனக்கு பயமா இருக்கு. நீங்க பயப்படவே பயப்படாதீங்க. சத்துருவால உங்க ஜீவனுக்கு ஒரு சேதத்தையும் கொண்டு வர முடியாது. நீங்க ஒண்ணே ஒண்ணு செய்யுங்களேன். இரவும் பகலும் ஜாமம் காக்கிற ஜாமக்காரர்கள வைங்க. அப்டின்னா, உங்களுக்கு டைம் கிடைக்கும் பொழுதெல்லாம் நீங்க என்ன பண்ணுங்க, தேவ சமூகத்துல அதிகமா உங்க உங்க பாதுகாப்புக்காக, குடும்பங்களின் பாதுகாப்புக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க. இங்க நெகேமியா ஃபேமிலிஸ எழுப்புனது போல, நீங்களும் என்ன பண்ணலாம் அப்டின்னா, நீங்க ஒரு ஆள் தனியா போராடுறீங்க அப்டின்னா, வீட்ல இருக்கிறவங்கள ஜெபத்துக்கு அழைக்கலாம். நீங்களும் என் கூட வந்து சப்போர்ட் பண்ணுங்க அப்டின்னு சொல்லி. அதன் பின்பு சபையாய் நீங்க இருக்கிறீங்க, சபையில ஒரு ஊழியத்தை செய்கிறவர்களாக இருக்கீங்கன்ற பட்சத்தில, நீங்க சபையில அந்த ஜெப குழுக்களை எழுப்பலாம். ஏன்னா, இது இது வந்து சபையாய் எழும்பி தான் ஒரு கர்த்தருடைய அலங்கத்த வந்து கட்ட முடியும். கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்ட முடியும். தனி ஒரு மனிதனுடைய வேலை இது கிடையாது. எப்படி நெகேமியா இத டீமா தான் பண்ண முடியுமோ, அதுபோல நம்ம இத சபையாகத்தான் பண்ணியாகணும் இல்லைங்களா? ஸோ நம்ம ஒரு சபையில இருக்கோம், ஊழியம் பண்றோம் அப்படின்னும்போது, நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, சபையில அப்படி ஜெபிக்கிற ஜெப குழுக்களை எழுப்பி கொடுக்கலாம், எழுப்பலாம். சிலர்கிட்ட அவங்கள நம்ம கமிட் பண்ண சொல்லலாம். நீங்க வந்து 24 ஹவர்ஸ்ல ஏதாவது 1 ஹவர் நீங்க ரெகுலரா ஜெபிக்க எடுத்துக்கோங்க. அப்படி ஆளாளுக்கு 1 ஹவர் எடுத்தாங்கன்னா, அது ஒரு பெரிய செயின் பிரேயர் போல 24 ஹவர்ஸுமே ஒரு பிரேயர் நமக்கு கிடைக்கும். சிலர் வந்து ஒரு குறிப்பிட்ட நேரத்தில அவங்கவங்க வீடுகள்ல இருந்து இந்த ஒரு குறிப்பிட்ட டைம் பிரேயருக்கான டைம். இந்த டைம்ல எல்லாருமே வந்து நம்ம சபைக்காக, ஊழியங்களுக்காக ஜெபிக்கணும். அப்படி டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏதோ ஒரு விதத்தில ஜெபத்தை இன்னும் அதிகப்படுத்தணும். பாருங்க, சன்பலாத்து தொபியாவின் பயமுறுத்தல் வந்ததும் நெகேமியா வேலைய குறைக்கல. மாறாக நெகேமியா வேலைய இன்னும் எக்ஸ்ட்ரா பண்றார். அதாவது கற்ற வேலைய காட்டிலும் பாதுகாப்பு வேலைய பலப்படுத்துகிறதை பார்க்கிறோம். அதேபோல நமக்கும் இப்படிப்பட்ட பயமுறுத்தல்கள், பயங்கள் சத்துருவின் எல்லைகளில் இருந்து வருகிறது. நம்ம மனசாட்சிக்குள்ள நம்மையும் அறியாம ஒரு இனம் புரியாத பயம் உண்டாகுதுன்னும்போது, ஒன்றே நம்ம புரிந்து கொள்ளணும். நம்ம இன்னும் அதிகமா ஜெபிக்கணும். ஜெபத்தை நிறுத்திவிடக் கூடாது. ஏன்னா, ஒன்ஸ் பயந்து நிறுத்தினோம் அப்படின்னா, அதுக்கப்புறம் என்னைக்குமே நம்மளால ஜெபிக்க முடியாதபடி, எப்போ நம்ம ஜெபிக்க ஸ்டார்ட் பண்ணாலும், இதே மாரி குட்டி குட்டி பிரச்சனைய பெருசா காமிச்சே நம்மள என்ன பண்ணுவான்? ராஜ்யத்தை கட்ட விடாம சத்ரு பண்ணி கொண்டிருப்பான். ஒண்ணே ஒண்ணு தான் நான் சொல்வேன். ஒரு நெகேமியாவால
தன் டீமுக்கு அவங்க ஜீவனுக்கான பாதுகாப்பை கொடுக்க முடியும் அப்படின்னா, சர்வ வல்லமையுள்ள தேவனால அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு தேவையான பாதுகாப்பை நிச்சயமாய் கொடுக்க முடியும். எனவே ஊழியம் செய்கிறதுனாலயோ, ஜெபிக்கிறதுனாலயோ பிசாசு உங்க வாழ்க்கையில பிரச்சனைகளை கொண்டு வருகிறான்னு சொல்லி நீங்க அறிக்கை செய்யாதீங்க. வாயை திறந்து அதை டிக்ளேர் பண்ணாதீங்க. பாரு எனக்கு இதனால தான் பிரச்சனை அப்படி சொல்லாதீங்க. உங்க இருதயத்துல நீங்க அப்படி யோசித்தா கூட உடனே அதை ஜெயித்துருங்க. அந்த சிந்தனையை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை வந்துட்டு அப்புறப்படுத்துங்க. ஒண்ணே ஒண்ணு சொல்லுங்க. என் கர்த்தரால என்னை பாதுகாக்க முடியும்னு சொல்லுங்க. என் கர்த்தர் என்னை பாதுகாக்க வல்லவர்னு சொல்லுங்க. பாருங்க, அதாவது இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து ஆண்டவர் வெளியே கொண்டு வரும்பொழுது பார்வோன் கைக்கு கர்த்தர் தப்புவித்தார். அங்க எத்தனையோ ராஜாக்கள் இஸ்ரவேல் ஜனங்களை எதிர்த்து வந்தாங்க. அம்மோனியர்கள் எதிர்த்து வந்தாங்க. மோவாபியர்கள் எதிர்த்து வந்தாங்க. அமலேக்கியர்கள் எதிர்த்து வந்தாங்க. எல்லாருடைய கைக்கும், அதாவது பாசானின் ராஜாவாகிய ஓக் எதிர்த்து வந்தான். இப்படி எத்தனையோ ராஜாக்கள் இவங்களை எதிர்த்து வந்தாங்க. ஒரு ராஜாவின் கையிலையாவது தேவன் அவர்களை ஒப்பு கொடுத்தார்னு உங்களால பார்க்க முடியுமா? முடியவே முடியாது. பின்னாட்கள் இந்த ஜனங்க தவறு செய்யும்பொழுது ஒப்பு கொடுக்குறது வேற. நான் என்ன சொல்றேன்னா, தேவன் நடத்தி வருகிற பாதையில தேவன் இந்த ஜனங்களை ஒருத்தர் கையிலையும் ஒப்பு கொடுக்கல. அப்படின்னா நம்மை மட்டும் எப்படி ஒப்பு கொடுப்பார்? தேவன் ஒப்பு கொடுக்க மாட்டார். தேவன் அறியாம நம்ம வாழ்க்கையில எதுவுமே நடக்கல. சில பிரச்சனைகள், நான் ஜெபிக்கிறேன் வீட்டில் ரொம்ப சமாதான குறைவு வந்துருச்சு அப்படின்றீங்களா? பயப்படாதீங்க. தேவனுக்கு தெரியும் அதை எப்படி சரி பண்ணணும். நீங்க உடனே போய் தேவ சமூகத்தில் அதையும் தெரியப்படுத்துங்க. அதாவது ஜெபிக்கிறீங்க, பிரச்சனை வருதுன்னு பார்க்குறீங்களா? அந்த பிரச்சனையும் மறுபடியும் போய் தேவனிடத்துல தெரியப்படுத்துங்கன்றேன். அப்போ புத்தி கெட்டாத தேவ சமாதானம் உங்க இருதயங்களையும் உங்க சிந்தைகளையும் ஆட்கொள்ளும். ஊழியம் தடையில்லாம நடக்கும். நீங்களும் சீக்கிரமா இந்த சத்துருவின் போராட்டத்தை ஜெயிச்சிருவீங்க. எனவே நீங்க நீங்க நடந்துட்டு இருக்கிற பாதை, கர்த்தருக்காக எடுத்து வச்சிருக்க இந்த ஸ்டெப் கரெக்டான ஸ்டெப். அதை நீங்க தொடர்ந்து முன்னேறும்படி உங்களுக்கு அன்பாய் ஆலோசனை சொல்லுகிறேன். நம்ம ஜெபிக்கலாம். பரலோக தகப்பனே, ராஜா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இன்றைக்கு இந்த சன்பலாத் தொபியாவின் அப்பா ஆவியை உடைய மனிதர்கள் எங்களை அப்ரோச் பண்ணும்பொழுது எப்படி நாங்கள் இந்த ஊழியத்தில் ஆண்டவரே உண்மையாய் கடைசி வரைக்கும் நிலைத்திருக்கணும்னு சொல்லி எங்களுக்கு ஆலோசனைகளை கொடுத்துருக்கீங்க. இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளின் வாழ்க்கையிலையும் இந்த ஆலோசனைகள் அவங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கட்டும். அவங்க உங்களோட கூட இருந்து இந்த காரியங்களை ஜெயிக்க அவங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். Thank you. God bless you.